இன்னைக்கு தூத்துக்குடி போனார் ஸ்டாலின், பதநீர் குடிச்சிட்டு இருந்தார். அப்போ இதுல என்ன சக்கரை போட்டுக்குதான்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட மங்குனி எங்களை பத்தி பேசலாமா? அப்புறம் நம்ம விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் இந்த ஒரு 9 மாசத்துக்கு முன்பு கடும் மழையால் விவசாயிகள் பயிர்கள் தண்ணீரில் முழுகி எல்லாம் அழுகி போச்சு பயிர். அந்த பயிரை போய் நேரில் பார்க்க வக்கில்லாத முதலமைச்சர் ஒரு ட்ரேவில், தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேவில் அந்த பயிரெல்லாம் பிடுங்கி போட்டு அதை பார்க்கிறார். அந்த பயிர் என்னன்னு தெரியாத ஒரு மங்குனி முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர். அவருக்கு நெற்பயிர் தெரியுமா? என்ன பயிர்னு வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சர் எங்களை பார்த்து மங்குனி சொல்லிக்கிட்ட மங்குனி முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டுமல்ல, எங்களுடைய நமக்கு நாமே திட்டம்னு அறிவிச்சு ஊரூரா போனார். சேலத்துக்கு வந்தார். தலைவாசல்ல ஒரு கரும்பு தோட்டத்தில் காங்கிரட் ரோடு போட்டு அதில் போய் கரும்பு பயிரை பார்வையிட்ட முதலமைச்சர் மங்குனி முதலமைச்சர். ஸ்டாலின் அவர்களே, ஒரு வார்த்தை எங்களை பேசினா திருப்பி 10 வார்த்தை நீங்க கேட்க வேண்டிய நிலையில் ஏற்படும். இன்றைய தினம் அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பாருங்க திரு அழகரியா பேசியிருக்க. அவ அண்ணன் இங்கிலீஷ் பத்திரிகையில தெளிவா வந்திருக்குது. அப்ப என்ன, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர் கொடுத்திருக்கார். அப்பவே சிறையிலுக்கா சொல்லிட்டார். அப்ப எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். இன்னைக்கு இந்த நாட்டிற்கு முதன்மையான அரசாங்கமா திமுக அரசாங்கம். எதுல? கமிஷன் வாங்குவதில் முதன்மையான அரசாங்கம், கொள்ளையடிப்பதிலே முதன்மையான அரசாங்கம், பாலியல் சீண்டல் நடைபெறுவது அதிலே முதன்மை. இப்படி எல்லாவற்றிலும் முதன்மை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் நாட்டில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஏன் கொண்டாந்துருக்காரா? விழுப்புரத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி அப்பவே பாடத்தை எடுத்திருக்கிறார். திரு ஸ்டாலினுக்கு பாடம் சொல்லிட்டு போயிருக்கார். திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராத, எதுல கமிஷன் வருதோ அதை செய்ய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அவர் அப்பா இருக்கும் போதே சர்க்காரிய கமிஷன் வீராண ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய பைப்பு, அதுதான் சாட்சி வீராண ஊழலுக்கு. சர்க்கரை பேர ஊழல், அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சேது சமுத்திர ஊழல், இந்த சென்னையில் டாய்லெட் பராமரிக்கிறாங்க அதுல கூட கேவலம், அதுல கூட ஊழல், டூஜி ஸ்பெக்டர் ஊழல், டாஸ்மாக் 10 ரூபாயில் ஊழல், பல மாநகராட்சியில் பங்கு பிரிப்பதில் ஊழல், சொத்து வரி முறைகேடு ரசீதில் ஊழல். இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா இருப்பது திமுக. இந்தியாவில் பல அரசாங்கம் இருக்குது. திரு கருணாநிதி தமிழகத்தை ஆண்ட போது ஊழலுக்கு கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.